இந்தியாவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குது? குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு மொதல் விஷயம் நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு 35 வயசு முடிஞ்சிருக்கணும். மூணாவது விஷயம் டெபாசிட்டாக 15,000 காசு போடணும். நாலாவது விஷயம் சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் எந்த ஒரு அரசாங்க பணியிலையும் இருக்கக்கூடாது. அஞ்சாவது விஷயம் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும். ஆறாவது விஷயம் உங்கள் பேரில் எந்த கேஸும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலக்ட்ரல் காலேஜ் மூலமாக, அதாவது எம்எல்ஏ எம்பி எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. இந்தியாவோட எம்எல்ஏவோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4120. எம்பியோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 776. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, அப்போ எம்எல்ஏ ஓட்டு போட்டால் தான் பிரசிடெண்ட் வந்து ஜெயிப்பாங்களா அப்படின்ட்டு. அதுதான் கிடையாது. இந்த எம்எல்ஏ எம்பியோட ஓட்டெல்லாம் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன கணக்கு பார்த்துட்டு வருவோம் வாங்க. எம்எல்ஏயோட மதிப்பு அந்த ஸ்டேட்டோட மக்கள் தொகையை பொறுத்து அமையும். ஸ்டேட்டில் உள்ள மக்கள் தொகை டிவைடட் பை 1000 இன்ட்டு எம்எல்ஏவோட டோட்டல் கவுண்ட். இந்த அடிப்படையில் தான் எம்எல்ஏவோட பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகையை பொறுத்து எம்எல்ஏவோட பாயிண்ட்ஸ் 208. தமிழ்நாடோட எம்எல்ஏவோட பாயிண்ட்ஸ் 176. இந்த மக்கள் தொகை கணக்கு எல்லாமே 1971 உள்ள அடிப்படையை பொறுத்து தான் அமையுது. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா எம்எல்ஏவோட ஓட்டு வேல்யூ எவ்வளோனா 5.5 லட்சம். அதே மாதிரி எம்பியோட மதிப்பு பார்த்தோன்னா எல்லா எம்எல்ஏவோட பாயிண்ட்ஸும் சேர்த்து டிவைடட் டோட்டல் எம்பி கவுண்ட் போடுவாங்க, அதாவது 776. அந்த அடிப்படையில் அப்ராக்சிமேட்டாக 708 பாயிண்ட் வரும். அதாவது ஒரு எம்பிக்கு 708 அப்படிங்கிற அடிப்படை. எம்எல்ஏக்கும் 5.5 லட்சம் மதிப்பு, எம்பிகளுக்கும் 5.5 லட்சம் மதிப்பு. இதுபடி பார்த்தோம்னா எம்பியோட பாயிண்ட்டு தான் கூட வருது. இந்த அடிப்படையில் யாரோட பாயிண்ட் விகிதம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் பிரசிடென்ட் ஆகுறாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முழுக்க வாக்குச்சீட்டு முறையில் தான் ஓட்டு போடுவாங்க. அதுவும் எப்படி பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் பிரசிடென்ட் நாமினிஸோ அவங்களோட பேரை 1லேருந்து அடுத்தடுத்த பேரை வரிசைப்படுத்துவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 4 பேர் போட்டி போடுறாங்கன்னா 1லேருந்து 4 பேர் வரைக்கும் வரிசைப்படுத்துவாங்க. அதில் அதிகமான வேல்யூ யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் போகும். அந்த அடிப்படையில் யாரோ அவங்க தான் பிரசிடென்ட் ஆகுறாங்க. As you say in India, where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world.